வாழும் வெளிநாட்டவர்கள் மத்தியில் பரவலாக பயன்படும் நிதி திட்டமிடல் கருவியான ஆயுள் காப்பீடு தொடர்பில் முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் பயனாளி பிரிவு சரியாக வரையறுக்கப்படாவிட்டால் வாரிசுகளுக்கு பெரும் நிதி சிக்கல்களும் தாமதங்களும் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கப்படுகிறது. காப்பீடு செய்தவர் இறந்தவுடன் பணம் நேரடியாக பயனாளிகளுக்கு செலுத்தப்படும். இது இறந்தவரின் பொதுவான சொத்து வழியாக செல்லாமல் தனிப்பட்ட வரி விதிப்புக்கு உட்படும். சமீப காலமாக வாரிசுகள் நிதியை பெற மாதக்கணக்கில் காத்திருப்பது, அத்துடன் எதிர்பாராத அதிக வரி சுமைகளை எதிர்கொள்வது போன்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இந்த பிரச்சினைகளுக்கு முக்கிய காரணம் ஆயுள் காப்பீட்டு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படும் பயனாளி பிரிவு தெளிவாக இல்லாததே ஆகும். விவாகரத்து அல்லது மறுமணம் போன்ற குடும்ப மாற்றங்களுக்கு பிறகும் பயனாளி பிரிவில் உள்ள பெயர்கள் புதுப்பிக்கப்படாமல் இருப்பது, பயனாளி யார் என்பதில் தெளிவின்மை அல்லது துல்லியமற்ற விளக்கங்கள் இருப்பது, ஒவ்வொரு காப்பீட்டு நிறுவனமும் பிரெஞ்சு வாரிசு விதிகளை வெவ்வேறு விதமாக புரிந்து கொண்டு செயல்படுத்துவது, பயனாளிகள் பிரான்சிற்கு வெளியே வசிப்பது நடைமுறைகளை மேலும் சிக்கலாக்குகிறது. 70 வயதுக்கு பிறகு தொடங்கப்பட்ட ஒப்பந்தங்களை அல்லது சேர்க்கப்பட்ட பணம் வரி அலுவலகத்தின் தீவிர கண்காணிப்புக்கு உள்ளாகலாம். இது நீண்ட விசாரணைக்கு வழிவகுக்கும். பயனாளிகள் தொடர்பில் தெளிவாக இல்லாவிட்டால் காப்பீட்டு நிறுவனங்கள் பணத்தை இறந்தவரின் பொதுவான சொத்துக்களுடன் இணைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதன் விளைவாக ஆயுள் காப்பீட்டின் வரி சலுகைகள் இழக்கப்படும். மேலும் பணம் சாதாரண பரம்பரை விதிகளின் கீழ் அதிக வரிக்கு உட்படுத்தப்படும். அத்துடன் வாரிசுகளுக்கு பணம் கிடைப்பதில் நீண்ட தாமதங்கள் ஏற்படும். இந்த சிக்கல்களை தவிர்க்க ஒரு பிரெஞ்சு நோட்டரி சேவையை பயன்படுத்துவது மிகவும் முக்கியம் என்று அறிவுறுத்தப்படுகிறது.